வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யார் யாரெல்லாம் தமிழக அரசு வேலை தேடிட்டு இருக்கீங்களோ, அதாவது தமிழக சம்மந்தப்பட்டு டிஎன்பிஎஸ்சியாக இருக்கணும், இல்லை டிஆர்பியாக இருக்கணும், இல்லை எம்ஆர்பியாக இருக்கட்டும், அவங்க இந்த வீடியோவை மறக்காமல் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நீங்கள் பல்வேறு வெப்சைட்ஸில் ஓப்பன் பண்ணி உங்களுடைய நோட்டிஃபிகேஷனை நீங்கள் செக் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதுவும் டெய்லி செக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா டிஎன்பிசி, டிஆர்பி, எம்ஆர்பி இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற ஒரு வெப்சைட்டில் வர மாதிரி இருக்கும். அதுவும் உடனுக்குடன் வராது. அவங்க ரிலீஸ் பண்ணி ஒரு நாளோ இல்லைனா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வர மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் அதை மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். ஆனால் இப்போ அரசுக்கிட்ட இருந்தே, உங்களுக்கு தமிழக அரசுக்கிட்ட இருந்தே ஒரு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. இந்த ஆப்பில் நீங்கள் வெறும் நோட்டிஃபிகேஷன் மட்டும் இல்லை, அதில் எப்படி அப்ளை பண்ணுறது மற்றும் ஹால் டிக்கெட் டவுன்லோடு, சிலபஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஒரு ஆப்ல இருந்தே பார்த்துக்கலாம். இது அஃபிஷியல் ஆப்ங்க. ஸோ இந்த ஆப்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோரில் தேர்வு களம் அப்படின்றது தான் இந்த ஆப்போடைய நேமு. இந்த தேர்வு களம் வந்து பார்த்துக்கிட்டிங்களா நிறைய இருக்கலாம். மேபி ஏன்னா டூப்ளிகேட் ஒரு ஆப் வந்ததுன்னா அதோடைய டூப்ளிகேட் ஆப்ஸே நிறைய இருக்கும். நீங்கள் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அது வந்திருக்கான்றது மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இதுதான் அதோடைய லோகோவும் கூட. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, அதாவது இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பரோ அல்லது உங்களுடைய மெயில் ஐடியோ நீங்கள் போட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ணோடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஓடிபி வந்தது. அந்த ஓடிபி வந்த பிறகு நீங்கள் ஒரு எம்பின் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு பேசிக் ப்ராசஸ் தான். நான் வேணும்னா உங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் அது கொடுக்குறேன். பட் ஆனால் அது ஒரு பேசிக் ப்ராசஸ் தான். நீங்கள் அதை லாகின் பண்ணி உள்ளே போன பிறகு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். அந்த லாகின் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் லாஸ்ட்டாக போடுறேன். பட் அது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி உங்களுடைய பேர் மேலே வந்திருக்கும். அதை தாண்டி டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, எம்ஆர்பின்றது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதை தாண்டி அதர் கைட் உங்களுக்கு வந்து கெரியர் கைட் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்குது. அதை தாண்டி வேறு ரெக்யூர்மெண்ட், இந்த ரெக்யூர்மெண்ட்டில் அடங்காத ரெக்யூர்மெண்ட்ஸும் கீழே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி உள்ளே போகிறேன். டிஎன்பிஎஸ்சி உள்ளே போனீங்கன்னா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்போவுமே இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்ததுன்னா இது அப்படியே ஒர்க் ஆகும். அதை தாண்டி புது நோட்டிஃபிகேஷனை எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற ஆப்ஷன், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுறது, எக்ஸாம் டேட் எப்போ, ஹால் டிக்கெட் உங்களுக்கு எப்போ டவுன்லோட் பண்ணணும், எக்ஸாம் ரிசல்ட்டு, உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக வேறு என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, ரெக்யூர்மெண்ட் ரிலீஸ் ஆகுன்றது இதில் செக் பண்ணிக்கலாம். அதுக்கான சிலபஸ் இதில் செக் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் ரிலீஸ் ஏதாவது இருந்தால் செக் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் இதிலே நீங்கள் எடுத்துக்கலாம் நண்பர்களே. அதை தாண்டி உங்களுக்கு ஜிஓ ஏதாவது வந்துருந்ததுன்னா அந்த வேலை சம்மந்தப்பட்ட ஜிஓ அதையும் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்தது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்காக அரசு சைட்ல இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான டிலேவை நீங்கள் கட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், டிஆர்பிக்கும் உங்களுக்கு அதே நம்ம லாஸ்ட்டாக பார்த்தா அதே டீட்டெயில்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் இந்த ஆப்போடைய மேலேயே பாருங்கள், ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிட்டே இருக்கும். இப்போ கரண்ட்டில் வேறு எந்தெந்த வேலை இருக்குது அப்படின்றதுக்கான நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் இதிலேயே செக் பண்ணிக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு இந்த ஆப் சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ, இந்த ஆப்பில் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலோ ஃபீட்பேக் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இங்கேயே கொடுக்கலாம். நீங்கள் அந்த ஃபீட்பேக்கை வச்சு அவங்களும் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களும் அவங்க மேற்கொண்டு செய்வாங்க. இப்போ எங்கள் சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல், அதாவது அரசு வேலை தேடுபவர்களாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் சந்தேகங்களாக இருக்கட்டும், இதை நாங்கள் எளிய வகையில் நாங்கள் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ரிகார்ட்ஸ் அரசு வேலையாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுடைய டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கான வீடியோவையும் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சவரை யாரெல்லாம் உங்கள் வீட்லேயோ இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களோ அரசு வேலை தேடுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.